குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஸோ ஹாப்பி பொங்கல் டு அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் டே இன் மலேசியா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 9 o'clock நம்ம ஃப்ளைட்டு மலேசியா டு சென்னை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுக்கு கிளம்புறோம். இப்போ தான் ரெடி ஆனோம். ஸோ கோயில் பக்கத்தில் பிள்ளையார் கோயில், மாரியம்மன் கோயில், ஸோ இந்த மாதிரி கோயில் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு கோபியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டு ரூம் செக் அவுட் பண்ணோம் 12 o'clock முன்னாடி. அண்ட் தென் ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட் ஏறி சென்னை போகிறோம். ஸோ நடுவில் என்னென்னலாம் நடக்குதுன்றதை கேப்சர் பண்ணுறேன், அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் மக்களே. வெளியே வந்தாச்சு. ஸோ டே 5 உண்மையாக சொல்ல போனால் 5 நாள் போனதே தெரில. 10ஆம் தேதி வந்தோம், ட்வின் டவர் அண்டு KLCC அதெல்லாம் பார்த்தோம். 11ஆம் தேதி கென்டிங் ஐலாண்ட் போனோம். 12ஆம் தேதி பாட்டு கேவ் பர்த்டே அங்கே போய் கொண்டாடணும். 13ஆம் தேதி நேற்று மலேக்கா போயிருந்தோம். 14ஆம் தேதி இன்னைக்கு பக்கத்தில் இருக்க கோவில் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் போகணும். ஸோ நம்ம ரூம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 meters தான் நம்ம ஹோட்டல் அரினா ஸ்டார். ஸோ இன்னைக்கு பொங்கலை முன்னிட்டு நம்ம ரூம்லேருந்து ஒரு 500 meters விநாயகர் டெம்பிள் இருக்கு. ஸோ அதை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஜலான் ஹங் லெக்யூ அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது அந்த டெம்பிள். அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து நடந்து போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து மலேசியாவில் வந்து 2-3 விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். அது என்னென்னா செல்ஃப் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன விஷயத்த கூட அத்துமீறணும் அப்படின்றது அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. பட் ஒரு 150 பேர் 200 பேரில் ஒருத்தர் 2 பேர் வந்து பண்ணுறது. இன்ஃபேக்ட் நான் சொல்கிறது என்னன்னா, ரோடு கிராஸ் பண்ணுறது, ரோட்டில் சிகரெட் பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100ல் இல்லை ஒரு 200ல் ஒருத்தர் 2 பேர். பட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. நான் நிறைய ஷாப்ஸ், நிறைய ஈவன் கவர்மெண்ட் ரிலேட்டட் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியே லேடிஸ் தான். எஸ், கோயில் பக்கத்தில் போயிட்டு கனெக்ட் ஆகலாம். ஸோ அவ்வளோ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நேராக வந்தால் லஹூன் சிட்டி தான் அந்த ரோட்டில். ஸோ இன்றைக்கி பொங்கல்ன்றதால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் மேடம் என்ன வாங்க போகிறாங்கன்னு தெரில. தெரியுமா? அண்ணா விளக்கண்ணா 2 வெள்ளி வெள்ளை எத்தனை விளக்கு? ஒன்றுண்ணா எடுங்க. ஸோ விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோஷியல் இங்கேயும் 2 வெள்ளி. மலேசியாவில் விநாயகர் கோவில். ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆக்சுவலாக. சின்ன விநாயகர் கோவில் ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மலேசியா வந்து பூரையா லொக்கேஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை பார்க்காம போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நன்றி. அடுத்த கோவில் போயிட்டு அங்கே கனெக்ட் ஆகலாம். ஜலான் பிட்டாலங் ஸ்ட்ரீட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனா டவுன் மாதிரி ஸ்ட்ரீட்டு. இது ஆல்ரெடி நம்மளோட பிளானில் இருந்தது, பட் கவர் பண்ண முடியாமல் போச்சு. எனிவே இந்த ஸ்ட்ரீட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு தான் வந்தோம். ஸோ இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸில் மாரியம்மன் கோயில் இருக்குது. லலாஹூன் ஷஹல்லா திங்க்லாம் எனக்கு புரியலைங்க. இந்த லலாஹூன் ஷஹல்லானா என்னது, டெம்பிளா? தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் ஒரு மாரியம்மன் கோயில் வருது.
இவ்வளோ சைனா எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைனா பீப்புள்ஸ் தான். சைனீஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு எல்லாமே இருக்குது. இன்னொரு 100 மீட்டர்ஸில் ரைட் சைடில் வருது மாரியம்மன் கோவில். இப்போ இந்தியாவிலேருந்து மலேசியா வந்தீங்கன்னா நம்பூர் கோவில்லாம் இங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது, எல்லாமே விட்டுறாதீங்க பார்க்காம. இங்கே ஒரு சைனா கோவிலும் இருக்குது, கோவில் நினைக்கிறேன், நான் அந்த மாதிரி தான் இருக்குது. சைனா கோவில். ஸோ இந்த சைனா கோவில் பக்கத்துலேயே நம்ம மாரியம்மன் கோவில், ஸ்ரீ மகா மாரியம்மன் டெம்பிள். மலேசியா மகா மாரியம்மன் டெம்பிள். உள்ள போகிறேன். அம்மா தாய். ஸோ உள்ளே வந்தோன்னா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. கோவில்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் பாரபட்சம் இல்லாமல் அழகாக பராமரிக்கிறாங்க. ஸ்ட்ரிக்டாக உள்ளே வந்தோன்னே தான் இதெல்லாம் விநாயகா முருகர். முருகா பார்த்துப்பா.
நடராஜர். டிராயிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. முனீஸ்வரர் பேச்சியம்மா அண்ட் கருப்பண்ண சுவாமி. சுற்றி பில்டிங்களுக்கு நடுவில் இவ்வளோ அற்புதமான கோவில். பெருமாள் பத்மநாபா. கோயில் கோபுரம். கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் யார் வந்தீங்கனாலும் மலேசியா ஸ்ட்ரீம் கேமரா ஷேக் ஆகும். மலேசியா மக்கள் யார் வந்தாலும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலுக்கு போயிடாமல் திருப்பி கிளம்பிடாதீங்க. ஏன்னா ரொம்ப 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 அற்புதமான கோவில். ஃபுல்லாக சைனா.
காலையிலே எல்லாம் நான்வெஜ் தான். இதுக்கு ஆப்போசிட்டில் பெரிய மால் கோட்டாரயா. எங்களோட கண்ட்ரி ஃபுட் தாத்தா பழைய காசு வீரர். அவ்வளோதான் மக்களே, கோயிலுக்கு போயிட்டு திருப்பி ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு 11:30க்கு செக் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு கேப் புக் பண்ணியிருந்தேன். அவ்வளோதாங்க, கேப் புக் பண்ணேன், கேப் வந்துச்சு. ஸோ கோபியை பார்க்குறதுக்காக நம்ம கேப் எடுத்து வில்லோட் ஸ்காட் அங்கே போகிறோம். ஹாய். ஸோ இங்கே தான் கோபி ஸ்டே பண்ணியிருக்காரு. வில்லா ஸ்காட் காண்டோமினியம். A block door number 2. A block door number 2 Gopi. I am his friend. Unit number? A block door number 2. Label? 1 minute. Access வாங்கியாச்சு. அவரை பார்க்கறதுக்கு level 5 வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து A block. Yeah. So this is the A block. So here we need to go 12th floor. இப்போ நம்ம லிஃப்டில் 12th நாட் ஓப்பனிங். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனா ஹோட்டலில். தமிழ் ஹோட்டல் இல்லை, சைனா மலேசியன் ஹோட்டல்ஸ். மலேசியன் ஹோட்டலில் மேகி. தமிழ்நாடு ஹோட்டலா? தம்பி சொல்கிற தமிழ்நாடு ஹோட்டலாம். மலேசியாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி சீட்டு ஃபேமஸ் நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் தோட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அமௌண்ட் வின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இங்கே இருக்குது. அவ்வளோதான் மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கேப் இஸ் ஹியர். ஃபைனலி நம்ம சென்னை டு மலேசியா டு சென்னை போகிறதுக்கு ஏர்போர்ட் போகிறதுக்கான பஸ் வந்துருச்சு. ஸோ கோலாலம்பூர் பாய் சே பாய். ஸோ நம்ம இப்போ நம்ம பஸ்ஸுக்கு போகலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட்.
நம்ம டிரைவர். ஸோ சீட் நம்பர் இஸ் சேம். வரும்போது நமக்கு எப்படி 2 and 3 கிடச்சிதோ அப்படியே சேம் சீட்டில் நம்ம போக போகிறோம். வாட் இஸ் த சீட் நம்பர்? 233 and 2. ஸோ வரும்போதும் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 and 3 தான் நாங்கள் உட்காந்தோம். அதே இதில் திருப்பியும் போகிறோம். பாருங்கள், பஸ்ஸே காலியாக இருக்குது. இன்றைக்கி சண்டேன்றதால வெதர் மட்டும் தான் இருக்குது. ஸோ வி ஆல் கோயிங். அவ்வளோதான், டன். ஏர்போர்ட் போயிட்டு சந்திப்போம். பாய் மக்களே. இந்த மலேசியாவோட பியூட்டி பாருங்கள். பஸ்ஸில் நான் 1, பின்னாடி ஒரு நண்பர் 2, இந்த மேடம் 3. ஐ திங்க் நாங்கள் 3 பேர் தான் பஸ்ஸு. எங்கள் 3 பேருக்கு பஸ்ஸு ஏர்போர்ட் போகுது. டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷார்ப்பாக 4 o'clock. டன். ஏர்போர்ட்டில் சந்திப்போம். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுருச்சு. ஸோ தேங்க்ஸ் டு மலேசியா. ஓகே, உள்ளே போகலாம். திருப்பி வந்த இடத்துக்கே திருப்பி போகிறோம். சேம் அதே இடத்துக்கு திருப்பி போகிறோம். இப்போ நம்ம level 3 ஏர்-ஏஷியாவுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட் to ஏர்-ஏஷியா. cannot stop seeing red. Love you Malaysia. Actually உண்மையாகவே most beautiful trip in my life, Malaysia. But இதுதான் beginning. Let's leave it to God. பாருங்க மக்களே, ஃபேனா ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக போர்டிங்கான எல்லா மேட்டரும் முடிச்சுட்டு லைனில் வரேன். மலேசியா இமிக்ரேஷன். அவ்வளோதான் மக்களே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு போர்டிங்காக வெயிட்டிங். ஸோ போர்ட் பண்ணுறது மட்டும்தான் இப்போ பெண்டிங். ஸோ வி கம்ப்ளீட்டட் immigration process, security check, everything. So let's toiletsலாம் போகிறாங்க. L11 இதுதான் நம்மளோட போர்டிங் பாயிண்ட். ஸோ கேட் ஓப்பன் 9:10. ஸோ 9:40 போர்டிங் டைம். ஸோ நம்ம வெளியிருந்து
உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்தாச்சு. அதாங்க போர்டிங் ஆயாச்சு. போர்டிங்காக போயிட்டுருக்கோம் ஃப்ளைட்டுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மலேசியா. தேங்க்ஸ் டு மலேசியா. So now we are reaching to Chennai. So we almost reaching the flight. After so long. Yeah. Hi. Good evening, Flight to Chennai. Hello, good evening, Flight to Chennai. Flight Hello, good evening, Flight to Chennai. 18D and E. Finally, Malaysia to Chennai. Bodai seatla ukandachu. Thanks to Malaysia. Thank you so much. It's a wonderful trip. Chennai போயிட்டு பாப்போம். First international trip. Thank you so much. Say thanks. Thank you. Finally arrived Chennai. சென்னை வந்தாச்சுங்க. எப்பா மணி இப்போ 11. ஸோ வி பேக் டு சென்னை. பார்த்துக்கோ. எஸ், இப்போ கேப் பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். very memorable trip to Malaysia. இமிக்ரேஷன் செக்கிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இதோட கேப் எடுத்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். பாய். வந்து விட்டோம் சிங்கார சென்னைக்கு. மேடம் சென்னை. We arrived to home 12 மணிக்கு. பிள்ளையாருக்கு ஒரு நன்றி. எல்லாம் எடுத்துட்டீங்களா? கத்தியா பார்த்துக்கோங்க. பிள்ளையாரப்பா தேங்க்ஸ் மக்களே. சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னை வந்தாச்சு. சென்னையில் வீட்டுக்கும் வந்தாச்சு. குட் நைட்.